நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ எக்கனாமிக்ஸில் இருக்க அந்த லெசன்ஸ் வந்து ஒரு ஒன்லைனராக வந்து நம்ம வீடியோஸாக வந்து இனிமேல் வந்து நம்ம கவர் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அண்டு எஸ்சிபிசி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம அப்டேட் பண்ணுற அந்த ஒன்லைன் மட்டும் நீங்கள் படித்தாலே போதும். ஓவராலாக வந்து உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் வந்து கிடச்சிரும். சரிங்களா? நீ ரெகுலராக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் வந்து அப்டேட் பண்ணி கொடுப்போம். அது வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். சரி வாங்க பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, கொஞ்சம் இதை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், மனித விருப்பங்களை பற்றியும் நிறைவு செய்யப்படுவது பற்றியும் விளக்குவதால் பொருளாதாரம் என்பது சமூக அறிவியல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து பாருங்கள், பொருளியலின் தந்தை என அழைக்கப்படுவர் வந்து எல்லாருக்குமே தெரியும். ஆடம் ஸ்மித்தை தான் வந்து பொருளியலின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்து பாருங்கள், பொருளியல் என்பது செல்வத்தை பற்றிய ஒரு அறிவியல் என நாடுகளின் செல்வம் என்ற நூலில் கூறியவர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆடம் ஸ்மித்து தான் வந்து சொல்லியிருப்பார். நாடுகளின் செல்வம் இந்த நூலோட ஆசிரியர் வந்து யாருன்னு கேட்டாங்கன்னா ஆடம் ஸ்மித்து. அடுத்து பாருங்கள், ஸோ வேலை பகுப்பு முறையை பற்றி ஆடம் ஸ்மித்து தான் வந்து சொல்லியிருப்பார். ஆடம் ஸ்மித்தோடைய நூல்கள் வந்து 2 கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்னென்ன நூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. நன்னெறி கருத்து உணர்வு கொள்கை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாடுகளின் செல்வமும் காரணிகளும் ஓர் ஆய்வு. இந்த 2 நூல்களும் பார்த்திங்கன்னா ஆடம் ஸ்மித்தோட நூல் தான். ஸோ எந்த வருடம் எழுதினார் அப்படின்னு பார்த்துக்கோங்க. இந்த நூல் பார்த்திங்கன்னா 1776 வந்து எழுதியிருப்பார், இந்த நாடுகளின் செல்வம் அந்த நூலை. ஸோ அடுத்து பாருங்கள், விருப்பங்களோடும் கிடைக்க பெருமையுள்ள பயன்படத்தக்க சாதனங்களோடும் தொடர்புள்ள மனித நடவடிக்கைகள் பற்றி பயிலுகின்ற அறிவியல் பொருளியல் என கூறியவர் வந்து யார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா லயனல் ராபின்ஸ் அவர் தான் வந்து சொல்லியிருப்பார். அடுத்து பாருங்கள், ஒரு உற்பத்தியினை வெவ்வேறு கூறுகளாக பிரித்து அதனை தனிநபர் அல்லது குழுவிடம் ஒப்படைக்கும் முறை தான் பார்த்திங்கன்னா வேலை பகுப்பு முறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்து பாருங்கள், அறிவியல் சமதர்மத்தை தோற்றுவித்து வர்க்கமே போராட்டமே வரலாறு என முன்மொழிந்தவர் வந்து யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா கார்ல் மார்க்ஸ் அவர் தான் வந்து சொல்லியிருப்பார். அடுத்து பாருங்கள், மார்ஷலின் கருத்துப்படி இயற்கையில் குடை தவிர்த்த வருமானம் அளிக்கக்கூடிய பிற வகை செல்வங்களே மூலதனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள், பொதுமை நல இலக்கணம். ஸோ அதை பற்றி வந்து யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்பிரட் மார்ஷல் அவர் வந்து சொல்லியிருப்பார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மக்கள் தொகை கோட்பாடை பற்றி வந்து யார் சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா மால்தஸ் அவர் வந்து சொல்லியிருப்பார். சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், நீர்மை விருப்ப கோட்பாடு அறிமுகப்படுத்தியவர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீன்ஸ் தான் வந்து அறிமுகப்படுத்தி வச்சுருப்பார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வளர்ச்சி இலக்கணம் பற்றி ஒருத்தர் வந்து சொல்லியிருப்பார். யாருன்னு பார்த்தீங்கன்னா சாமுவேல்சன் அவர் தான் வந்து சொல்லியிருப்பார். ஸோ அடுத்து பாருங்கள், இந்தியாவில் வறுமை கோட்டை நிர்ணயித்த கமிட்டி வந்து எந்த கமிட்டி அப்படின்னு கேட்பாங்க, லாக்டவாலா கமிட்டி. சரிங்களா? இந்தியாவில் வறுமை கோட்டை நிர்ணயித்த கமிட்டி பார்த்திங்கன்னா லாக்டவாலா கமிட்டி. அடுத்து பாருங்கள், கிராமங்கள் நம் நாட்டின் முதுகெலும்பு என கூறியவர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ காந்தி தான் வந்து சொல்லியிருப்பார். சரிங்களா? அவ்வளோதான். இந்த வீடியோவில் வந்து இந்த ஒரு லெசனுக்கான அந்த ஒன்லைனர் போதும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்ப்போம். சரிங்களா? இந்த வீடியோஸ் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்யூ.